இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹானரபிள் சிஎம் அவர் சார்ந்த ஜாதி உட்பட அத்தனை ஜாதிகளையும் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலுக்கு கொண்டு வந்து பிசியிலேருந்து பிரித்து 20% இடஒதுக்கீட்டை கொண்டு வர காரணமாக பல போராட்டங்களை நடத்தியவர் தான் டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே 20% இடஒதுக்கீடு மிகவும் பிற்பட்ட வகுப்பினர். நான் மறுபடியும் சொல்றேன், டாக்டர் கலைஞர் அவர் சார்ந்த ஜாதி இசைவேளாளர் உட்பட அந்த 20% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 89ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேஜர் போர்ஷன் எடுத்தீங்கன்னா படையாட்சி தான் 1 years. இங்க மெட்ராஸ் நாய்க்கர்ஸ் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து அதுல உங்களுக்கு பிரமலைகள் எல்லாம் வருவாங்க. சாத்தாத்த ஸ்ரீ வைஷ்ணவா, மருத்துவர், பார்பர்ஸ், இசை வெள்ளாளர், இந்த மாதிரி குடும்ப கவுண்டர்ஸ், இத்தனை பேருக்கு இந்த ஜாதிகள்ல வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனாலதான் அவங்க வந்து பல நிலைக்கு உயர்ந்து போனாங்க. 20% ரிசர்வேஷன் அப்புறம் தான் பல ஸ்டேஜுக்கு போனாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, ஈவன் தமிழ்நாடு IAS IPS கேடர்ல வந்தாலும் ADSP ஆகி அப்புறம் கன்ஃபர்ட் IPS, கன்ஃபர்ட் IAS, ஈவன் ஹானரபிள் சிவில் ஜட்ஜஸ் ஆஃப் தி சபார்டினேட் கோர்ட் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய அந்த சாதனை தான்.